பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோபு 5வது அதிகாரம் 9வது வசனம். ஜோப் சாப்டர் 5 verse 9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். He performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. ஹல்லேலூயா. ஒரு ஆஃபீஸில் ஒரு தேவனுடைய மனிதன் ஒருத்தர் இருந்தாராம். அவர் தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவர் அதிக பிரயாசங்கள் எடுப்பாராம். அதே சமயம் அவர் அந்த ஆஃபீஸில் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தாராம். அவருக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்குமா. அப்போது அவங்க ஆஃபீஸில் ஒரு உயர் அதிகாரி அவங்க ரிட்டையர் ஆகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சான். அவங்களுடைய வயதின் மூப்பின் நிமித்தமாக அவங்க ரிட்டையர் ஆகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு, அந்த பொசிஷனுக்கு யாரை அவங்க ப்ரொமோட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்களாம். இந்த தேவனுடைய மனிதன், தேவனுடைய பிள்ளை, அவங்க மற்ற மனுஷங்களுடைய ஏஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சான். அப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்களாம், அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது, இல்லை இன்னொருத்தருக்கு தான் கிடைக்க போகுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆனால் இவருக்குள்ள ஒரு ஆசையாம், நம்ம கர்த்தருக்காக அந்த ஒரு பொசிஷனுக்கு நம்ம போய் அங்கே இன்னும் நம்ம கர்த்தரை பற்றி நிறைய பேருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசையாம். அப்போ சுற்றி இருந்த எல்லா மனுஷங்களும் சொன்னாங்களாம், நீ ரொம்ப உண்மையாக தான் வேலை பார்த்த, ஆனாலும் உனக்கு வயசு பத்தாது, எக்ஸ்பீரியன்ஸும் பத்தாது, உன்னையெல்லாம் அந்த ப்ரொமோஷனுக்கெலாம் அவங்க உனக்கு கொடுக்க மாட்டாங்க, அந்த பொசிஷனுக்கு உன்னையெல்லாம் அவங்க ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசி சிரிக்க ஆரம்பித்தாங்களாம். மற்றவங்க எல்லாருமே, நிறைய பேர் அவங்க இயேசுவை பற்றி அறியாதவங்க, அவங்க இந்த மாதிரி ஏளனமாக பேசின உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான். ஆனாலும் இவர், ஏசப்பா உங்களுக்கு சித்தமானா இந்த காரியம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல விட்டு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தாராம். திடீர்னு எல்லாருக்கும் ஒரு மெயில் வந்துச்சான், எல்லாருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சான். இந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் அந்த ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஏஜ்லேயும் ரொம்ப யங்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, ஆனால் அவரை தான் அந்த ஒரு ஹை பொசிஷனில் ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெயிலில் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்தது எல்லாருமே பார்த்தாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நினைச்சாங்க அப்படின்னா என்ன காரியங்கள்னாலும் செய்ய முடியும், எவ்வளோ காரியங்கள்னாலும் செய்ய முடியும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்போ நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய போகிறார், என்னுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போகிறார் என்று நீங்க விசுவாசிங்க. கர்த்தரை சார்ந்துருங்க, கர்த்தரிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நீங்க கர்த்தரையே சார்ந்திருக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே இயேசப்பா, நீங்க ஆண்டவரே பிள்ளைங்களை உயர்த்துகிற தேவன், பிள்ளைங்களை உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே, நினைச்சு பார்க்க முடியாத ஆண்டவரே காரியங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சு, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், கர்த்தர் எங்களை உயர்த்தினார் என்று பிள்ளைங்க சாட்சி சொல்லும்படி ஆண்டவர் நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, கர்த்தர் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுத்து, உங்களை அவர் நேர்த்தியான பாதையில வழி நடத்தி உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயம் கர்த்தர் செய்வார். God bless you. Have a wonderful day.